உடைந்து போயிட்டாரு பாரதி ராஜா. மனோஜ் அவரால மறக்கவே முடியல. தேம்பி தேம்பி அழுது சுயநனவே இல்லாம இருக்காரு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதாவது பிரபல இயக்குனரான பாரதி ராஜா அவர்கள் இப்போ ரொம்ப நாளாவே நொடிச்சு தான் போயிருக்காரு. அவர் இதயத்துல நீங்காத ஒரு பிரச்சனை இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய மகனான பாரதி ராஜா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதை இவரால தாங்கிக்கவே முடியாது. ஏப்ரல் மாதம் அவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய உயிரிழப்பு இண்டஸ்ட்ரிய மட்டுமில்ல, குடும்ப உறுப்பினர்கள் நெறைய நெருங்கிய வட்டங்கள பாதிச்சிருக்கு. வயசும் கம்மி. ஆனா அதெல்லாம் விட அவங்க அப்பாவுக்கு பெரிய துக்கம். ஏன்னா அவருக்கு டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசை மனோஜ் அவர்களுக்கு. ஆனா நீ படம் நடிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்காரு. அப்பாவுடைய பிள்ளையா, அப்பாவுடைய பெயரை கேட்டுட்டு அப்பா சொன்ன மாதிரியே அவரும் நடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நிறைய படங்கள் ஓடவே இல்லைன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேல விலகி வர மாதிரியான சூழ்நிலை அவருக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் அவர் சம்பாதிச்சிருக்கக்கூடிய பெயர், புகழ் இது எல்லாத்தையும் பையன் வாங்கி தருவான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது எல்லாமே மாறி போச்சுன்னு சொல்லலாம். முக்கியமா சொல்லணும்னா திறமைசாலிகளை தேடி போயிட்டு பாராட்டக்கூடியவர். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை பத்தி சொல்லணும்னா புத்திர சோகத்துல இருந்து எப்படி மீண்டு வர போறாரு அப்படின்னு தெரியாம இருக்க சூழ்நிலையில சினிமா பிரபலங்கள் அப்பவே அவருடைய கவலையை வெளிப்படுத்தியிருக்காங்க. சொல்ல போனா மனோஜ் இறந்த அடுத்த நாள்லயே சோக நினைவுகள்ல மூழ்கி கிடக்குறாரு பாரதி ராஜா. அவரை மீட்டெடுக்கவே முடியாம போயிடுச்சு. கங்கை அமரனும் நிறைய முயற்சிச்சிருக்காரு. பாரதி ராஜாவை நேர்ல போய் பார்த்துட்டு சிறு பொன்மணி உட்பட பல பாடல்களை பாடி காட்டியிருக்காரு. இது தொடர்பான வீடியோவும் இப்ப வெளியாகி இருக்கு. ஆனாலுமே பாரதி ராஜாவுடைய சிந்தனை முழுசுமே மகன் நினைப்பிலேயே கிடந்திருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் அந்த வீடியோலயே பார்க்க முடிஞ்சது. அப்பப்போ மட்டும் பாரதி ராஜாவுக்கு பழைய நினைவுகள் போறத பார்க்கவே கஷ்டமா தான் இருந்துட்டு இருந்துச்சு. இணையவாசிகளும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2 நாளுக்கு முன்னாடியே மூத்த பத்திரிகையாளரும் தயாரிப்பாளருமான சித்ரா லட்சுமணன் பாரதி ராஜா சகோதரர் ஜெயராஜ பேட்டி எடுத்திருக்காரு. அதுல பாரதி ராஜா இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்றது குறித்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு ஜெயராஜ் மகனோட நிலையில இருந்து யோசிச்சு பார்க்கும்போது கண்ணீர் வடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. 3 வருஷங்களாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு. இப்ப மனவேதனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவும் போக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்களுடைய அந்த திறமை அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப புத்திர சோகம் ஆட்கொண்டு இருக்கு. உடல்நிலை அளவுல அவர் ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்காரு. ரொம்ப குழந்தை மாதிரி மாறிட்டாருன்னே சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை பத்தி சொல்றதுக்காக பாரதி ராஜா அவர்களுடைய சகோதரர் இருக்கார் இல்லையா, பேசியிருப்பாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியலையா, உடம்பு வீக் ஆயிட்டு இருக்க, நிறைய மறந்து போறாரா, திடீர்னு ஒரு நாள் கையை பிடிச்சிட்டு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் என்னோட படத்துல அறிமுகப்படுத்தி இருக்கலாம்ல, நீயும் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பலாம் பேசினாராம். என்னை மன்னிச்சிடுன்னு அழுதாராம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நிறைய டிவி சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் பாரதி ராஜாவுக்கு இப்ப ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ அவர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலுமே ஒரு மகன் இல்லைன்றது பெரிய விஷயம் தானே. ஏன்னா வீட்டுக்கு ஒரே ஒருத்தர் வாரிசு அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் இல்லாத அந்த சோகம்ன்றது ஒரு அப்பாவை சும்மா விடுமா? அப்பா இருக்காரு, பையன் இறந்து போயிட்டாரு, சின்ன வயசுல அந்த குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறதுன்னு இத்தனை கேள்வியும் குடும்பத்துக்குள்ள வரும் இல்லையா, அதுதான். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.